யோபுவின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனம். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, நாவின் சவுக்குக்கு நீர் மறைக்கப்படுவீர். ஆமென். நமக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்றால், நாவினுடைய சவுக்குக்கு ஆண்டவர் நம்மை மறைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பொதுவாக நமக்கு விரோதமானவர்கள், எதிரானவர்கள், நம்முடைய உயர்வை விரும்பாதவர்கள் நிறைய பேர் எப்பொழுது பேசலாம் என்று காத்திருப்பார்கள். இவங்களை குறித்து எப்ப பேசலாம், இவங்க நம்ம வாயில எப்ப மாட்டுவாங்க, இவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாயிலே எப்பொழுது போட்டு நம்ம அசை போடுவோம், நம்முடைய பற்களுக்கு எப்பொழுது இவர்கள் இரையாவார்கள். அப்படி பரிசுத்தவான்களை நினைத்தது போல நம்மையும் நிறைய பேர் பேசுவதற்காக, வார்த்தையினாலே காயப்படுத்துவதற்காக ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்ல, இல்ல, உன்னை நாவுடைய சவுக்குக்கு நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புறேன், வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமான ஆசீர்வாதம். நீங்கள் வேதத்திலே நீங்கள் யாக்கோபின் புஸ்தகத்திலே வாசிப்பீர்களே ஆனால் நாவை குறித்து அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், அது தீயவைகளை பேசும். ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கொளுத்து விடுவது போல இந்த நாவும் நெருப்பு தான் அப்படின்னு சொல்லி நாவை குறித்து பல காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல மனிதர்கள் எதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், மனிதருடைய நாவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மனிதனுடைய சொற்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். எத்தனை நாட்கள் என்னை இப்படி பேசுவாங்க, எத்தனை நாட்கள் இவர்களுடைய வாயில நான் நின்றுட்டு இருப்பேன், எத்தனை நாட்கள் இவர்கள் வாய் பேச்சினால் என் மனதை வருத்தப்படுத்துவாங்க, எத்தனை நாள் இது தொடரும், நான் சாகிற வரைக்கும் என்ன பேசித்தான் இருப்பாங்களா? ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் நாவினுடைய சவுக்குக்கு உங்களை விடுவித்து, யாரெல்லாம் உங்களை குறித்து பேசினார்களோ, யாரெல்லாம் உங்களை வார்த்தையினாலே காயப்படுத்தினார்களோ, இனி ஒருவர் கூட உங்களை காயப்படுத்தாத அளவிற்கு ஆண்டவர் எட்டாத உயரத்திலே உங்களை கொண்டு போய் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரையும் வார்த்தையினாலே உங்களை காயப்படுத்தினார்களா? இதுவரையிலும் வார்த்தையினாலே உங்களை அழித்தார்களா? இதுவரையிலும் வார்த்தையினாலே உங்க மனதை மிகவும் கஷ்டப்படுத்தினார்களா? ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தர போகிறார். இனி அந்த நாவினால் உங்களை குறித்து பேச முடியாத அளவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய உயரத்தை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, அன்னாளை குறித்து பெண்ணினாள் தன்னுடைய வாயிலே திரளாய் பேசுகிறாள், அவளை குறித்து மிகவும் குறைவாய் பேசி அவளுடைய மனதை உடைக்கிறாள். அப்போ அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடி, ஆண்டவரே, இவள் எத்தனை நாட்கள் பேசுவாள், எத்தனை நாட்கள் எனக்கு விரோதமாய் பேசுவாள், இவளுடைய வாயை நீர் அடக்க முடியாதா? இவளுக்கு முன்பாக என்னை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதா? என் நிந்தையை நீக்க கூடாதா? அப்படின்னு தேவ ஆலயத்தில் போய் ஜெபித்தாள். அவள் ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவளுடைய நிந்தையை அவள் தலையின் மேல் எடுத்து போட்டு, இனி பெண்ணினால் பேச முடியாத அளவிற்கு கர்த்தர் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கனப்படுத்த முடியுமானால், நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ அன்னாளை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம். உன்னை குறித்து பேசுவது என்றைக்கு நிற்கும் என்று நீ கலங்கி போய் வந்திருக்கலாம். ஆனா இந்த உபவாச ஜெபத்தை கேட்கிற கர்த்தர், உங்கள் தியாகத்தை பார்க்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, வெகு சீக்கிரத்திலே அந்த வாய் அடைக்கப்படுகிற அளவிற்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர்
கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை அடக்குற கர்த்தர், நமக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளை மூடுகிற கர்த்தர். நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை ஆண்டவர் உயர்த்தி, அவர்கள் எந்த காரியத்தை குறித்து பேசுகிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற பண்ணி நமக்கு கிருபையை தந்து ஆண்டவருடைய வாய்களை கர்த்தர் அடைத்து போடுகிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? சோ இன்னைக்கு இந்த சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்திற்காக நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நாவின் சவுக்குக்கு என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றுவீராக. உங்க ரெண்டு கையை மேல உயர்த்தி இந்த வசனம் எனக்கு நடக்கணும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இனி வார்த்தையினாலே இங்கே யாரும் காயப்படுத்தப்பட மாட்டீர்கள். அது தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே போதும், இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், வெகு சீக்கிரத்திலே அவர்கள் நிறுத்த போகிறார்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த மனிதர்கள் வெகு சீக்கிரத்திலே நிறுத்த போகிறார்கள். கர்த்தர் அதை நிறுத்த வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நாள் மனுஷங்களை பேசுறதற்கு விட மாட்டார். ஆமென். நெகேமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனை சுற்றி இருக்கிற சன்பலாத்து, தொபியா, கேஷேம் பல ஆட்கள் அவனுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் அலங்கத்தை முழுவதும் கட்டி முடிக்க செய்து எல்லாருடைய வாயையும் கர்த்தர் அடைத்து போட்டார். நடக்காது என்று சொன்னார்கள். நரி ஏறி போனால் இடிந்து விழும் என்று சொன்னார்கள். இவன் செய்வது வாய்க்காது என்று சொன்னார்கள். இவன் கலகம் பண்ண வருகிறான் என்று சொன்னார்கள். ஆனா ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் பேசின எல்லா வார்த்தைகளையும் மாற்றி போட்டு கர்த்தர் அவனை தலை நிமிர பண்ணினது உண்மையானால் நான் நம்புறேன், உங்களுக்கு விரோதமாய் சன்பலாத்து பேசட்டும், தொபியாய் பேசட்டும், யார் வேண்டும் என்றாலும் பேசட்டும், ஆனா அவங்க பேசுறது ஒன்றும் நடக்காது. உங்க பிள்ளைகளை குறித்து அவர்கள் பேசுகிறது நடக்க போவதில்லை. உங்கள் வருமானம் குறித்து அவர்கள் பேசுகிறது நடக்க போவதில்லை. உங்கள் வேலையை குறித்து அவர்கள் பேசுகிறது நடக்க போவதில்லை. அவர்கள் சாபமான வார்த்தையை கர்த்தர் எடுத்து போட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நெகேமியாவை கொண்டு துவங்கினதை கர்த்தர் செய்து முடிப்பாரே. ஆனால் உன்னை கொண்டும் துவங்கினதை கர்த்தரே செய்து முடிப்பார். ஆண்டவரே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் பேசுகிறதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் பேசுவார்கள். அவர்கள் மனதில் இருக்கிறத அப்படியே பேசுவாங்க. அவங்க நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அவங்க பேசுவாங்க. ஆனா அவங்க வார்த்தையை கேட்டு நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? அது மனுஷனுடைய வார்த்தை தானே, அது சாதாரணமான மனுஷனுடைய வார்த்தை தானே. அவர்கள் வார்த்தை ஒன்றும் நடக்க போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்கள். இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் நாவினுடைய சவுக்கு அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த 3 விதமான நாவினுடைய சவுக்கு அவனை விட்டு எடுக்கப்பட வேண்டும். அந்த 3 ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே 32வது 15ஆம் அதிகாரம் 32வது 33வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தாவீது மலை உச்சி மட்டும் அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது, இதோ ஆர்க்கியனாகிய ஊசாய் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேல் புழுதியை போட்டு கொண்டவனாய் அவனுக்கு எதிர்பட்டான். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோடு நடந்து வந்தால் எனக்கு பாரமாய் இருப்பாய். நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன். முன் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தேன். இப்பொழுது நான் உமக்கு ஊழியக்காரன் என்பேனாயில் எனக்காக அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவாய். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, முதலாவதாக இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய மகனாலே துரத்தப்பட்டு இப்பொழுது வெறும் காலால் நடந்து மலைக்கு ஓடி போய் அங்கே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறான். அவனோடு கூட நிறைய பேர் கடந்து போனார்கள். எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய கலக்கம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு மன சோர்வு இருக்கிறது. ஆனா
அந்த நேரத்தில் ஊசா என்கிற ஒரு மனுஷன், அவனு எல்லாருமே ராஜா இருக்கிறதுனால, ராஜா தைரியமா இருக்கிறதுனால எல்லாருமே தைரியமா இருக்கிறாங்க. ஆனா இந்த ஊசாய் மட்டும் தாவீதுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்து, தாவீது கடந்து போகிற இந்த சூழ்நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு அப்படியே பின்னாடியே அழுது கொண்டே போகிறார். வார்த்தைகளை சொல்லி அழுது கொண்டே போகிறார். ஐயோ, உங்களுக்கு போய் இப்படி வந்துருச்சு, நீங்க யாருக்கு என்ன தப்பு பண்ணீங்க, நீங்க யாருக்குமே எந்த தப்புமே பண்ணலையே. அந்த தாவீதின் மேல் பரிதாபப்பட்டு தன்னுடைய வாயினாலே அவனுக்கு நன்மையாய்த்தான் பேசுகிறான். ஆனா தாவீது என்ன சொல்றார் அப்படின்னா, இல்ல, நீ என்னோடு கூட வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். அப்போ முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே மனிதனுடைய நாவினுடைய சவுக்கு எதிலிருந்து நமக்கு விடுதலை ஆகணும் அப்படின்னா, நம்ம மேல பரிதாபமாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பரிதாபப்பட்டு நம்மிடத்திலே பேசுவது ஆசீர்வாதம் அல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். எல்லாருக்கும் முன்னாடியும் பரிதாபப்படுகிற வாழ்க்கை. உங்க பிள்ளையினுடைய வாழ்க்கை எல்லாரும் பரிதாபமாய் பேசுகிற வாழ்க்கை. ஐயோ, உன் பிள்ளைக்கு இப்படி ஆயிருச்சு, உன் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, உன் சூழ்நிலை இப்படி ஆயிருச்சு, உன் சரீரம் இப்படி ஆயிருச்சு, உன்னுடைய வேலை இப்படி ஆயிருச்சு. உங்களை குறித்து பரிதாபமாய் பேசுகிற நாவுகள் வெகு சீக்கிரத்திலே உங்களை குறித்து ஆச்சரியமாய் பேச வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அப்படித்தான் வாக்கு கொடுத்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு விரோதமாய் இருக்கிற எந்த நாவை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார் என்றால், இனி நம்மை பார்த்து யாரும் பரிதாபமாய் பேச மாட்டார்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். எனக்கு இன்று வரைக்கும் மறக்கல. என்னுடைய தாயும் தகப்பனும் காலையிலே வயல் விலைக்கு ஒரு நாள் வேலைக்காக போனார்கள். அன்னைக்கு ஸ்கூல் லீவு. காலையிலே எங்களுடைய வீட்டிலே மோஸ்ட்லி சாப்பாடு எதுவுமே இருக்காது, பழைய கஞ்சி தண்ணி தான் இருக்கும். அதை குடிச்சிட்டு நாங்கள் இருப்போம். மத்தியானம் ஆகுது, அம்மா அப்பா 2 பேருமே வரல. பசி ரொம்ப அதிகமாக பசிக்குது எனக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயிறு ரொம்ப ஒட்டி அப்படியே நாங்கள் மூச்சு இழுத்து பிடிக்கும். நானும் எங்கள் அண்ணனும் விளையாடுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். என்ன விளையாடுவோம் அப்படின்னு சொன்னால், மூச்சு இழுத்து பிடிக்கும் போது யாருடைய நெஞ்சில் இருக்கிற அந்த நெஞ்சு கூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் இருக்கும் பாருங்களேன் அந்த எலும்பு, அந்த எலும்பு யாருடைய எலும்பை அழகா எண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் எண்ண வைப்போம். அப்போ எங்க 2 பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒல்லியா, சாப்பாட்டுக்கு அவ்வளோ பஞ்சமானதுனால எண்ணிட்டே இருப்போம். பாத்தீங்கன்னா என்னுடைய எலும்பு எல்லாத்தையும் எண்ணலாம், அவனுடைய எலும்பு எல்லாத்தையுமே எண்ணலாம். அப்போ அன்றைக்கு அந்த ஒரு பாட்டி என்னை பார்த்து அந்த வயிறு ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு என்னை பார்த்து பரிதாபப்படுகிறாங்க. சே, உனக்கு ஒரு பிடி அரிசி வச்சு சாப்பாடு கொடுக்குற அளவு கூட உங்க அம்மா அப்பா இல்லையாப்பா, ஏன்ப்பா நீ இப்படி இருக்கிற, உனக்கு பஞ்சத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப வார்த்தைகளால அவங்க பேசினாங்க. ஆனால் இன்று நான் நினைக்கிறேன், ஆண்டவர் அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி இன்றைக்கு கர்த்தர் போஷித்து கர்த்தர் காப்பாற்றி அந்த நாவிலிருந்து கர்த்தர் எனக்கு பரிபூரண விடுதலையை தந்தார். பஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை, இப்பொழுது பசி எங்களுடைய வாழ்க்கையிலே இல்லை. நான் சொல்கிறேன், இது ஒன்று அல்ல. இதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே எதை குறித்து பரிதாபப்பட்டு பேசுகிறார்களோ அந்த பரிதாபப்பட்டு பேசுறது வெகு சீக்கிரத்தில் அது நிலுவைக்கு வரும். இனி அவர்கள் உங்கள் மேல் பரிதாபப்படுற அளவிற்கு கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். உங்க பிள்ளைகளை பார்த்து பரிதாபப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை வைக்க மாட்டார். உங்க குடும்பத்தை பார்த்து இனி அவர்கள் பரிதாபப்படுகிற அளவிற்கு கர்த்தர் வைக்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாவை நான் மாற்றி போடுவேன். ஹல்லேலூயா. அவங்க எப்படிதான் பேசுவாங்கன்னா உயர்வா பேசுவாங்க. சோ நம்ம எல்லாரும் எதற்காக ஆசைப்படணும்னா, நம்மை பார்த்து பரிதாபப்பட்டு யாரும் பேச வேண்டாம்னு நினைக்கணும். ஹல்லேலூயா. உங்களை குறித்து நல்லா பேசுறது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சிலர் நம்மளை பார்த்த உடனே சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு என்ன கஷ்டம். உடனே நமக்கு பயங்கரமான கோபம் வரும். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது. நம்மளை பார்த்து பாருங்க, இவன் பொறாமையில் எப்படி சொல்கிறான் பாருங்க, உங்களுக்கு என்ன சார் மாதம் சம்பாதிக்கிறீங்க அப்படி இப்படின்னு அடிச்சு விடுவாங்க. அப்போது நம்ம அதை குறித்து துக்கப்படக்கூடாது. நம்மை குறித்து பரிதாபமாக பேசாமல் நம்மளை குறித்து நல்லா பேசுகிற வரைக்கும் நமக்கு மகிழ்ச்சி தான். ஆமேன்னு சொல்லுங்கள். அவர்களுக்கு முன்பாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சொல்லணும்னா, ஆமாப்பா நீ சொல்கிறது மாதிரியே கர்த்தர் என்னை நன்றாகவே வைத்திருக்கிறார், இனியும் ஆண்டவர் என்னை நன்றாகவே வைப்பார் என்று சொல்லுங்கள். ஆமேன். இன்றைக்கு நம்பர் 1 முதலாவதாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, நம்மை பார்த்து பரிதாபப்படுகிற நாவை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆசைப்படுறீங்களா? எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? நீங்க எல்லாம் உங்களுடைய கண்கள் பார்க்கணும்.
நீங்க சொல்லணும், இனி உங்களை பார்த்து யாருமே பரிதாபப்பட வேண்டியது சொல்லணும். என்ன அவங்களுக்கு அது இல்லாட்டா என்ன, எவ்வளோ அழகா வாழ்ந்திருக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதம் இல்லாட்டா என்ன, எவ்வளோ வெற்றியா வாழ்ந்துட்டாங்க. எதெல்லாம் உங்களுக்கு குறைவு குறைவு குறைன்னு சொன்னாங்களோ அதெல்லாவற்றையும் ஜனங்கள் நிறைவாய் பார்க்கிற ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடணும். நான் இந்த பலிபீடத்திலிருந்து அப்படிதான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க வாழ்க்கையில இனி உங்களையும் உங்க பிள்ளைகளையும் பார்த்து யாருமே பரிதாபப்படவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் ரீகன் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு தேவனுடைய ஊழியரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரொம்ப அழகான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். எந்த கண்மலையானவரே அப்படின்ற பாட்டெல்லாம் அவர்கள் எழுதின நல்ல பாடல்கள். அப்போ இந்த அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அவருடைய தகப்பனார் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்க. எல்லாரும் அவர் மேலே பரிதாபப்படுவாங்களாமா. ஐயோ இந்த பையன் இப்படி ஆயிட்டானே, அவனுடைய கால் வரலை, கை வரலை, அவர் வீல் சேரில் மட்டும்தான் இருக்க முடியும், அவரால் எதையுமே செய்ய முடியாது, தன்னுடைய வேலையை அவரால் செய்ய முடியாது, எல்லாரும் பரிதாபப்படுவார்களாமா. அப்போ அந்த ஊழியக்காரருக்கு தான் மேலே அவங்க பரிதாபப்படுறது பிடிக்கலையாமா. ஆண்டவரே இவங்க எத்தனை நாள் இப்படி பரிதாபப்படுவாங்க, நான் மரணம் வரைக்கும் நான் பரிதாபப்பட்டே சாகணுமா? இல்ல, அப்படி கூடாது அப்படின்னு கர்த்தர் சமூகத்தில் ஜெபித்தார். இன்றைக்கு அவரை பார்த்து யாரும் பரிதாபப்படுறவங்க இல்லை. அவரிடத்துல எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக என்ன ஆசீர்வதிங்க, உங்கள்கிட்ட பிளெஸிங் வாங்கணும். அவருடைய ஊழியத்தினாலே ஆயிரக்கணக்கான பேர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் மருத்துவர்கள் கொடுத்தது என்ன அப்படின்னா காலம் முழுதும் ஒன்றை பார்த்து பரிதாபப்படுவாங்க. சொந்தக்காரங்க கொடுத்த பேர் என்னன்னா காலம் முழுதும் ஒன்றை பார்த்து பரிதாபப்படுவோம். ஆனா என் கர்த்தர், என் தேவன் அந்த மகனை தொட்டு சந்தித்து ஊழியக்காரனாய் மாற்றி இன்றைக்கு கர்த்தர் மிக வெற்றியாய் நடத்தி இருக்கிற தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? சொல்லுங்க, நமக்கு செய்ய மாட்டாரா? நம்ம மேல பரிதாபப்படுறவங்க இருக்க மாட்டாங்க. நல்லா ஆமேன்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க போறார். நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பரிதாபப்படுறவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போறார். சத்தமா சொல்லுங்க, எல்லாருமே கையை மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எஸ் எஸ், ஹல்லேலூயா. என்ன பார்த்து யாரும் பரிதாபப்பட வேண்டாம். இன்று உங்களுடைய வாழ்க்கை பரிதாபப்படுகிறது, ஆனா ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், நான் விசுவாசிக்கிறவர், நான் ஆராதிக்கிறவர் அதை மாற்றுவார். அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இனி என்னை பார்த்து பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் நகோமியை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டார்களாமா. நீங்கள் வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்படியே இருவரும் பெத்லேகம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேமுக்கு வருகிற போது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஊர்ல இருந்து ரிட்டர்ன் வர்றாங்க. தன்னுடைய கணவனாரை இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, இப்பொழுது ஒரு விதவையை போல தன்னுடைய ஊருக்கு கடந்து வராங்க. அப்போ ஏற்கனவே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எப்படி இவங்க பார்த்துருக்கணும் அப்படின்னா, இவங்க நல்லா இருந்திருந்தாங்கன்னா ஆச்சரியமா பார்த்துருப்பாங்க. அதான் நான் சில நேரங்களில் ஊருக்கு போகும்போது ஊர்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் பார்த்தாங்க அப்படின்னா நம்மளை பார்த்தோன்னே ஆச்சரியப்படும். டே எப்படிடா கண்டுபிடிக்கவே முடியல, ஐயோ இன்னாருடைய மகனா நீ கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆனா இவர்கள் எல்லாவற்றையும் இழந்து வந்ததுனாலே ஊர்ல இருக்கிற எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ இவன் நகோமியா, இவன் நகோமியா, சரி எனக்கு நம்பவே முடியல. எவ்வளவு சந்தோஷமா இந்த ஊரை விட்டு போனாங்க, எத்தனை லட்சங்களை எடுத்துட்டு போனாங்க, எத்தனை கோடிகளை எடுத்துட்டு போனாங்க. அதற்கு பிறகுதான் அவங்க சொல்றாங்க, நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் நீங்கள் என்னை மாறாளி என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன். இப்ப எப்படி வந்திருக்கிறேன்? இங்க இருந்து போகும்போது என்ன ஆச்சரியமா பாத்தீங்கப்பா. நீங்க எல்லாம் இங்க இருந்து போகும்போது நீங்க எல்லாம் ஆச்சரியமா பாத்தீங்க. எங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கலையே, எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே. உனக்கு பணம் இருக்கு, நீ போற, உங்க கணவனார் ஒத்துக்கிட்டாரு, நீ போற, உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீ போற, எங்களுக்கு அப்படி இல்லையே. ஆனா என்னை பார்த்து ஆச்சரியப்பட்ட நீங்க இன்னைக்கு நான் இந்த ஊர்ல திரும்பி வரும்போது என்னை பார்த்து என்ன பண்றீங்கன்னா பரிதாபப்படுறீங்க. என்னை பார்த்த உடனே உங்களுக்கு பரிதாபமா இருக்காது. நீங்க இங்கே இருந்திருக்க வேண்டியதானே, நீ தேவையில்லாம போயிட்டியா. ஆனா ஒரு நாள் வந்தது, நகோமியை கர்த்தர் நினைத்தார். ரூத்தின் மூலமாய் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார்.
யாரெல்லாம் அவங்க மேல பரிதாபப்பட்டாங்களோ அத்தனை பேரும் வந்து சொன்னாங்களாமா, உனக்கு ஒரு பிள்ளை பிறந்துருச்சு, அது மட்டுமல்ல உனக்கு கிடைச்ச மருமகா உன்னதமான தேவனுடைய கரத்திலிருந்து கிடைக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. உனக்கு நீ ஒரு கவலையும் இல்லை, உனக்கு சந்தோஷமான நாள், நீ சந்தோஷத்தோட தேவனிடத்தில் போவாய். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தியத்தை, இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு நாள் நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக ஆச்சரியமாய் பேசுகிற அளவுக்கு நீங்கள் இருந்திருக்கலாம். உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிறைய பேர் பேசியிருக்கலாம். உங்கள் வாழ்வு எனக்கு வராதா சார், உங்களை மாதிரி நான் இருக்க மாட்டானான்னு பேசியிருக்கலாம். ஆனால் அட் ப்ரெசண்ட் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அடித்த சில புயல்கள், அடித்த சில மன கஷ்டங்கள், உங்களுடைய சில நஷ்டங்கள், எல்லாரும் உங்களை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு ஒருவேளை நீங்கள் மாற்றப்படலாம். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் ஒரு நாள் என்னை பார்த்து எவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்க, எவ்வளோ ஆச்சரியமாக பேசினாங்க, ஆனால் இன்னைக்கு என்னை பார்த்து பரிதாபப்படுற அளவுக்கு நான் ஆயிட்டனே அப்படின்னு உங்கள் இருதயம் துவண்டு போகுமானால், கர்த்தராகிய ஆண்டவர் உங்கள் கரத்தை பிடிச்சு மீண்டும் சொல்லுகிறார், இல்லை மறுபடியும் உன்னை நான் தூக்கி எடுப்பேன், மறுபடியும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மறுபடியும் நீ இழந்து போனதை உனக்கு கொடுப்பேன், மறுபடியும் நான் உன்னை கனப்படுத்துவேன். அப்போ அந்த நிமிஷத்துல உங்களை பார்த்து இனி பரிதாபப்படுகிறவர்கள் இல்லை என்கிற அளவிற்கு, ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் உங்கள் தலைகளை, உங்கள் பிள்ளைகள் தலைகளை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். முதலாவதாக ஆண்டவர் எந்த நாவனுடைய சவுக்குக்கு நம்மளை விடுவிப்பார் அப்படின்னா, நம்மளை பார்த்து பரிதாபமாய் பேசுகிற நாவனுடைய சவுக்கு நமக்கு இருக்காது. ஆமென். இது ஒரு ஜெப குறிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? நம்மை பார்த்து யாரும் பரிதாபப்படுகிறதை நம்ம சாகிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, விரும்பவே கூடாது. எனக்கு என்ன குறைவுன்னு தான் நீங்க கேட்கணும். ஆமென். இன்னொருத்தர் பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லும் போது, நீ ஏன் ஐயோன்னு சொல்றீங்க, ஆண்டவர் என்ன எப்படி வச்சிருக்கிறாருன்னா, அதான் என்ன ராஜாத்தி மாதிரி வச்சிருக்காருன்னு சொல்லணும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? அதை ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தே என்ன அப்படின்னா, நம்மை மனிதர்கள் அழிக்கிறதுக்கு எப்படி தான் அழிப்பாங்க அப்படின்னா, இப்படி தான் அழிப்பாங்க. நம்ம மேல அதான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நம்ம மேல பரிதாபப்படுகிறவர்களை எப்பொழுதும் நம்ம கூட வச்சிருக்கவே, சொல்லுங்க, வச்சிருக்கவே கூடாது. நம்ம மேல யாரும் பரிதாபப்பட வேண்டியது இல்லை. ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் எந்த நாவனுடைய சவுக்குக்கு நம்மை விடுதலை ஆக்குவார். இதெல்லாத்தையும் விசுவாசிக்கணும். இதெல்லாம் ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆமென். வாசிக்கலாம் வேதத்தை திறந்து 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன். அதற்கு தாவீது, நான் இப்போது செய்தது என்ன? நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாக வருகிறார். அப்போ ஆகாரம் கொடுக்கும்படியாக வரும்போது கோலியாத் அங்கிருந்து கர்ஜித்து கொண்டிருக்கிறார். யாருமே முன்னாடி போகல. ஆனா இவனுக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வருது. ஆண்டவரே இவன் இப்படி பேசுறான், நம்ம இவனை விடக்கூடாது, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார், இவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து கேட்கிறான், இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுடைய தலையில் இருக்கிற நிந்தையை நீக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? உடனே அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி கிடைக்கும்னு ராஜா சொன்னார் அப்படின்னு. இதை கேள்விப்பட்ட உடனே அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. வந்து நிற்க என்ன அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் 28வது, அந்த மனுஷரோட அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? நம்பர் 2வது பேசுறான், நீ யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய். 3வது, உன் இருதயத்தின் துணிகரத்தை, உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். சொந்த கூட பிறந்த சகோதரன் அவனை குறித்து அந்த கோலியாத்தை கொல்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்ட உடனே
தன்னுடைய தம்பிய அப்படியே குறைக்கிறாரு பாருங்க. நீ கோலியாத்தோட சண்டை போடன்னு சொன்னதெல்லாம் ஓகே தான். அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? எவ்வளோ ஆடு அப்படின்னா, நீ பெரிய ஆள் மாதிரி மெத்தனமா பேசாத. நாங்க எல்லாம் இன்னைக்கு நிக்கிறவங்க எல்லாம் சும்மா நின்றுருக்கோம் நினைச்சியா? அவன் அவ்வளோ பெரிய ஆளு. நாங்க இவ்வளவு தூரம் யுத்தத்துக்கு பிராக்டிஸ் பண்ணி நாங்களே போய் முடியாம நின்று இருக்கிறோம். நீ கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? அதற்கு அடுத்து உடனே சொல்கிறான், யுத்தத்தை பார்க்கல. ரெண்டாவது அவனை குறைச்சு பேசுறான். நீங்க ஒன்னும் போரிடுறதுக்காக வரல, கத்திய தூக்கிட்டு சண்டை போடுறதுக்காக வரல. அப்பா உன்னை எதுக்காக அனுப்பி இருக்கிறார்னா யுத்தத்தை பார்க்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஆனா உனக்கு சின்ன வயசுல இருந்தே உன்னுடைய இருதயத்துல துணிகரம் அதிகம். உனக்கு துணிகரம், அவனை குறைவாய் பேசுகிறார். அப்போ இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த நாவுகளை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்றால் நம்மை பார்த்து குறைவாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் அழிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அவனை குறையாய் பேசின அத்தனை நாவுகளையும் கர்த்தர் அழித்து தேவன் அவனை கோலியாத்தை ஜெயிக்க பண்ணினது போல நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த உபவாச நாட்களிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் உங்களை குறைவாய், உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டி, உங்களுடைய இயலாமையை சுட்டி காட்டி, உங்களுடைய பலவீனத்தை சுட்டி காட்டி உங்களை குறைவாய் பேசுகிறார்களோ அவர்கள் வெகு சீக்கிரத்திலே பெருமையாய் பேச வைக்கிறதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புறேன், குறையாய் பேசுகிறவர்கள் பெருமையாய் பேசுகிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். இனி உங்களை குறித்து ஒருவரும் என்ன பேச மாட்டாங்கன்னா குறையாய் பேச மாட்டார்கள். ஆமோதிக்கிறீங்களா? இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? சிலருடைய வாழ்க்கையில அந்த குறையாய் பேசுகிறதை கேட்டு கேட்டு சலிச்சு போயிருக்கிறாங்க. எதை பண்ணினாலும் அதுல ஒரு குறையை கண்டுபிடிச்சு, ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு, உனக்கு செய்ய தெரியாது, உனக்கு பண்ண தெரியாது, உனக்கு எத்தனை நாள் தான் சொல்லி கொடுக்கிறது, நீ எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கிற, அப்படி கேட்டு கேட்டு நிறைய பேருடைய இருதயம் அப்படியே சலித்து போகிறது. ஒரு நாள் கூட இவங்களை திருப்திப்படுத்த முடியாதா? ஒரு நாள் கூட திருப்தியா நான் செய்ய மாட்டேனா? அது வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், வீட்டிலையா இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட பாரத்தை இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க நீங்க சுமந்துட்டே வாழலாம். எங்கு போனாலும் என்னை பார்த்து ஏதோ ஒன்று குறை, அந்த இடத்துல குறைய கண்டுபிடிச்சு குறை சொல்றாங்க. என்னால் ஜீவிக்கவே முடியல, என்னால் வாழவே முடியல. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வருவாரே, ஆனால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரே, ஆனால் நான் நம்புறேன் நீங்க செய்கிறதுல ஒருத்தரும் குறை பேச முடியாம பெருமை பேசுற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க அத்தனை பேரும் நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை குறித்து பெருமையாக தான் ஒரு கூட்டம் பேசணும். ஹல்லேலூயா. யோசேப்பை எப்படி போத்திபார் பெருமையாய் பேசினாரோ, யோசேப்பை எப்படி அந்த நாட்டினுடைய அதிகாரி பெருமையாய் பேசினாரோ, அதே போல இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட உங்களையும் பெருமையாய் பேசுகிற அதிகாரிகளை கர்த்தர் எழுப்புவார். பெருமையாய் பேசுகிற நபர்களை கர்த்தர் எழுப்புவார். என் ஆண்டவர் அதிகாரிகளை எழுப்பி உங்களை குறித்து அவர்கள் பெருமையாய் பேசுகிற அந்த நாளை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுவோம். இது கர்த்தருடைய வாக்கு தத்தம். ஆமென். நான் நம்புறேன் இந்த வசனம் எல்லாம் என் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறுகிறத நான் பார்க்கிறேன். எத்த செஞ்சாலும் குறை 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 அப்படின்னு காதுல கேட்டு கேட்டு ஒரு காலகட்டத்தில் நம்ம பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு தள்ளப்பட்டோம். ஐயோ அவ்வளோதான், நம்முடைய ஞானம் அவ்வளோதான் போல, இவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்க போல, நம்ம தான் ரொம்ப கோமாளித்தனமா பண்றோமோ அப்படின்னு அந்த குறையை கேட்டு கேட்டு மைனஸா நெகட்டிவா யோசிச்சிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது சொல்றேன், இல்லை, ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுகிறார். எத்தனை பேருக்கு நிறைவேற்றணும்னு நீங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்க, டாடி இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கணும்னு சொல்லுங்க. எஸ், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இனி உங்களை குறித்து, உங்களுடைய பலவீனத்தை குறித்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அதை குறித்து குறை பேசுகிற நாவுகளை, உங்களை குறித்து குறையாய் பேசுகிற நாவுகளை, இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இவங்களால இதெல்லாம் முடியாது அப்படின்னு குறை பேசுகிற அத்தனை நாவுகளும் பெருமையாய் பேசுகிற ஒரு நாள் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாரும் என்று சொல்லுங்கள். எனக்கு தாரும் என்று சொல்லுங்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை, நமக்கு விரோதமாக இருக்கிற எந்த நாவை கர்த்தர் மாற்றுவார்னா நம்ம மேல பரிதாபப்படுகிற நாவுகள் ஆச்சரியமா பேசுகிற நாவுகளாய் மாறும். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், உங்களை குறையாய் பேசுகிற நாவுகள்
உங்களை பெருமையாய் பேசுகிறதாய் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆமென். எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், நினைச்சு பாருங்களேன். உங்கள் வீட்டில் குறையாய் பேசுகிறவங்க எல்லாம் வெகு சீக்கிரத்தில் உங்களை பெருமையாய், உன்னை பெற்றதுக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை தலை மேலே வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நான் இன்றைக்கு நினைக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா, நான் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே போனேன் அப்படின்னு சொன்னால் என்னை பெற்றதுக்காக எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, இப்படி ஒரு பையனை நம்ம பெற்றுட்டோமே, எப்படி இவன் நம்ம வயிற்றில் பிறந்தான், நம்ம குடும்பத்தில் வந்து பிறந்தான் அப்படின்னு அவங்க எனக்கு கொடுக்குற சாப்பாட்டில், அவங்க எனக்கு காண்பிக்கிற அன்பில் எனக்கு தெரியும். என்னை புரிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு காலத்தில் என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய், மாசமாக இருக்கும்போது டாக்டர்கிட்ட போய் இந்த குழந்தை செத்து போனால் பரவாயில்லன்னு சொன்னாங்க. இந்த குழந்தை வேணாம், இந்த குழந்தைய நம்மளால் என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. பிறந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் பிறக்கும்போது 1.5 கிலோ, அந்த 1.5 கிலோ குழந்தைய வளர்த்த முடியாமல் இந்த குழந்தைய எப்படி இந்த குழந்தைய நான் வளர்த்துவேன், இந்த குழந்தை செத்து போனால் நல்லா இருக்கும்னு நினச்சேன். அப்படி நான் ஒரு காலத்தில் வந்து குறைவாய் பேசப்பட்டவர்கள் இயேசு நமக்குள்ளே வரும்போது, இயேசு நம்ம தூக்கி எடுக்கும்போது, இயேசு நமக்காக உதவி செய்யும் போது இன்றைக்கு நம்மை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இது எனக்கு மட்டுமல்ல, இது எனக்கு மட்டுமல்ல. இந்த ஜெபத்தில் இருக்கிற அவர் எனக்கு மட்டும் ஆண்டவர் அல்ல, நாம் எல்லாருக்கும் ஆண்டவர். சொல்லுங்க, எல்லாருக்கும் ஆண்டவர். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களை பார்த்து உங்க பெற்றோர்கள் பெருமைப்படுகிற ஒரு நாள். என் அன்பு தகப்பனே, என் அன்பு தாயே, எந்த பிள்ளைய குறித்து இன்னைக்கு நீ குறைவாய் நினைச்சு கொண்டிருக்கிறாயோ, எந்த பிள்ளைய நினைச்சு நீ ரொம்ப வர கருத்தப்படுறாயோ, அந்த பிள்ளை எனக்கு கிடைச்சதற்காக நன்றின்னு நீ சொல்ற ஒரு நாளை கர்த்தர் கண்டிப்பாய் அனுமதிப்பார். ஆண்டவர் அந்த நாளை தருவார். உன் பிள்ளையை குறித்து நீ பெருமை பேசுவாய், உன்னுடைய மகனை குறித்து நீங்கள் பெருமையாய் பேசுவீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. நீதிமானுடைய சன்னதியை கர்த்தர் கைவிடவே மாட்டார். 2 கையை அப்படி வச்சு சொல்லுங்க, டாடி எனக்கு அந்த பாக்கியத்தை கிருபையா தாங்க, டாடி எனக்கு கிருபையா தாங்கப்பா, எனக்கு கிருபையாய் தாங்க ஆண்டவர், என் பிள்ளைக்கு அதை கொடுங்க ஆண்டவர், எனக்கு தாங்க ஆண்டவர், எனக்கு தாங்க ஆண்டவர், எனக்கு தாங்க ஆண்டவர். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லு. நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள், இப்படிப்பட்டவைகளை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர், என்ன சொல்லுகிறீர்? அப்போ ஒரு பாவத்திலே ஒரு பாவத்தை செய்த ஒரு லேடிய, ஒரு சகோதரிய பிடித்து கொண்டு கர்த்தருக்கு முன்னாடி வந்து எல்லாருடைய கையும் அவர்களுக்கு நேராக நீட்டப்பட்டு எல்லாருமே அவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தப்பை பண்ணியிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இவங்க செஞ்சிருக்கிறாங்க, இவங்களால சமுதாயத்தில் ரொம்ப அசுத்தமாய் பேசப்படுறாங்க, எல்லாரும் கெட்டு போறாங்க அப்படின்னு எல்லாருமே அவங்களை தன்னுடைய வாயினாலே குற்றப்படுத்துகிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது, எல்லாரும் அவர்களை குற்றப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த காரியத்தை எல்லாம் உங்களுக்கு தெரியும் முடிச்சுட்டு, யாரும் உன் மேல கல்லெறியலையா, யாரும் கல்லெறியல ஆண்டவரே, சரி நானும் உன்னை என்ன பண்ணலைன்னா நியாயம் தீர்க்கல, நீ போ, இனி என்ன பண்ணாதேன்னா பாவம் செய்யாது. நம்பர் 3, மூன்றாவது, நமக்கு விரோதமாய் எழும்புகிற 3வது ஒரு நாவை கர்த்தர் சங்கரிக்கணும், நம்மை குற்றப்படுத்துகிற நாவ். ஆமென் சொல்லுங்கள். சிலர் அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்கள மட்டும் குற்றப்படுத்துவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம். பாஸ்டர் என்ன பார்த்தா அப்படி சொல்றாங்க, என்னைக்கோ ஒரு நாள் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், என்னைக்கோ ஒரு நாள் ஒரு காரியத்தை நான் தவறினேன், என்னைக்கோ ஒரு நாள் என் பணத்தை நான் நஷ்டப்படுத்தினேன், என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னேன், ஆனா அதையே மனசுல வச்சுட்டு எத்தனை வருஷமா என்னை குற்றப்படுத்திட்டு இருக்காங்க, எத்தனை வருஷமா என்னை குற்றப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல, வெகு சீக்கிரத்திலே உன்னை குற்றப்படுத்துகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய்,
நீ குற்றப்படுத்துவாய். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம தலையின் மேல தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்ம இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணம் நீங்க தான் குற்றப்படுத்தின ஒவ்வொரு நாவும். நான் சொல்றேன், நீங்க அவங்கள குற்றப்படுத்துற அளவுக்கு கர்த்தர் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நமக்கு 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக நம்ம மேல இனி எந்த நாவும் என்ன செய்யக்கூடாதுன்னு பரிதாபப்படுறது கர்த்தர் வைக்க மாட்டாரு. நம்பர் 2, ரெண்டாவது, நம்மை இனி யாரும் குறைவாய் பேசுகிற அளவிற்கு கர்த்தர் வைக்க மாட்டார். நம்பர் 3, மூன்றாவது, நம்ம யாரும் இனி குற்றப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை வைக்க மாட்டார். நம்புறீங்களா? அதுதான் நாவின் சவுக்குக்கு கர்த்தர் உங்களை மறைக்க போகிறார். ஹல்லேலூயா. இனி நாவினால் உங்களுக்கு ஆபத்து வருவதில்லை. இனி உங்களுக்கு விரோதமாய் மனிதனுடைய நாவுகள் எழும்பி நிற்கப் போவதில்லை. அது எவ்வளவு பெரிய சாபமாய் பேசுகிற மனிதர்களாய் இருந்தாலும், அவர்கள் பேசுகிற வார்த்தையை ஆயிரக்கணக்கான பேருக்கு பலித்திருந்தாலும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் ஒன்றும் பலிப்பது இல்லை. ஏனென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த நாவுகள் சொல்லுகிற வார்த்தைகள் நடக்காது. அந்த நாவனுடைய சவுக்குக்கு கர்த்தர் நம்மை மறைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் ஜெபிக்க போறோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லுவோம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவின் சவுக்குக்கு நீ மறைக்கப்படுவாய். நாவின் சவுக்குக்கு நீ மறைக்கப்படுவாய். ஒளிந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே, ஐயோ இவங்க ஏதாவது பேசிடுவாங்க, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, சொல்லி என்ன காயப்படுத்திடுவாங்களோ, சொல்லி என்ன வேதனைப்படுத்திடுவாங்களோ, இன்னைக்கு முழுக்க எனக்கு மூட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ, இவங்க வாயில நான் நிக்க கூடாது, இவங்க வாயில மட்டும் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு ஓடுகிற ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அதற்காகத்தான் ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் வார்த்தைகளை உன்னிடத்தில் பேசுகிறார். இல்லை, இனி நாவின் சவுக்குக்கு நீ மறைக்கப்படுவாய். நம்புறவங்க கையை மேல உயர்த்தி சத்தமாய் சொல்லுவோம், இயேசுவே நான் நம்புறேன். எஸ், அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வார்த்தை, இனி உனக்கு விரோதமாய் நாவுகள் பேச முடியாது. தேவைகள் 1000 இருக்கலாம், ஆனால் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை நீங்கள் சொல்லுவீர்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்புறேன் சொல்லுங்க. அந்த நாவுகளை அதமாக்குகிற கர்த்தர், அதமாக்குகிற கர்த்தர், அதமாக்குகிற கர்த்தர். எப்படி வேணாலும் பேசுறாங்க பாஸ்டர், எப்படி வேணாலும் சொல்றாங்க. என்னால் தாங்க முடியல. ஒரு வார்த்தை 2 வார்த்தையா, எத்தனை வார்த்தை. நான் டெய்லி கஷ்டப்படுறது மனுஷனுடைய வார்த்தையினாலதான். நான் டெய்லி கண்ணீர் வடிக்கிறது மனுஷனுடைய வார்த்தையினாலதான். இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறார். உங்க சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை மறைப்பேன், நான் உன்னை மறைப்பேன். தேடி தேடி உன்னை வந்து திட்டணும்னு நினைக்கிறாங்கல்ல, தேடி தேடி உன்னை வந்து குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கல்ல, தேடி தேடி உன் மனசை உடைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, சுற்றி இருக்கிறவங்க கூட பிரச்சனை இல்லை. உங்க ரத்த சம்பந்தமான உறவு, பெற்றெடுத்த தாய், பெற்றெடுத்த தகப்பன், கூட பிறந்த சகோதரங்க, நான் மறைப்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகம் மோசமான உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் நிறைய பேர் மோசமானவர்களாகவே இருக்கிறார். பேசுறதுக்கு இன்ன வார்த்தை அப்படின்னு இல்லை, அவ்வளவு வார்த்தை. மன்னிச்சுதான் ஆகணும். அவங்க பேசுற அளவுக்கு நம்ம நடக்கல. அவங்க பேசுறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கூட இல்லை. ஆனாலும் அவங்களுக்கு நம்ம மேல வச்சிருக்கிற பொறாமைனால ஒண்ணுமே செய்ய முடியாட்டா கூட வார்த்தையை பேசி பேசி நம்ம காயப்படுத்திட்டே. நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளையை, ஒரு வார்த்தை அல்ல, 2 வார்த்தை அல்ல, மனிதன் பேசின ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை நான் சுமந்திருக்கிறேன். எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள்.
எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு குற்றவாளியை போல கார்னர்ல நிக்க வச்சு எல்லாருடைய விரல்களும் எனக்கு நேராய் நீட்டப்பட்டு, நீதான் நீதான் இதுக்கெல்லாம் காரணம் நீதான். ஆனால் கர்த்தர் அறிகிறார், கர்த்தர் பார்க்கிறார். என்னை குற்றப்படுத்தினவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறேன், அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். என்னை குறித்து நிறைய பேசினவர்கள் இன்று அப்படியே தான் இருக்கிறார்கள். ஆனால் என் இரட்சகராகிய கர்த்தர் அன்றைக்கே என்னை தைரியப்படுத்தின கர்த்தர். உன்னை மட்டுமாடா பேசினாங்க, உன்னை மட்டுமாடா கார்னர் பண்ணாங்க, உன்னை மட்டுமாடா வருத்தப்படுத்தினாங்க, என்னையும் தான் பேசினாங்க அப்படின்னு தேற்றின கர்த்தர் இன்று ஆச்சரியமாய் நடத்துகிறதை நான் பார்க்கிறேன். இந்த தேவன் உங்களை கைவிட்டு விடுவாரா? உங்க பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? பேசிடுவாங்களோ, ஏதாவது பேசிடுவாங்களோ, சொந்தக்காரங்க ஏதாவது பேசிடுவாங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பேசிடுவாங்களோ, இப்படியே எத்தனை நாள் பயந்து பயந்து வாழ்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இல்லை, நாவின் சவுக்குக்கு நீ மறைக்கப்படுவாய், நாவின் சவுக்குக்கு நீ மறைக்கப்படுவாய். உனக்கு விரோதமாய் பேசப்படுகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் அந்த நாவு என்கிற ஆயுதம் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா.